ஆரம்பத்தில் ஒரு எம்ஜிஆருடைய ரசிகன், எம்ஜிஆருடைய ரசிகர் மன்றத்தில் உறுப்பினராக இருந்தவர். திண்டுக்கல் தேர்தல் சமயத்தில் வந்து எம்ஜிஆருடைய கொடியை வச்சுட்டு சைக்கிளில் சுற்றினவர். கேப்டன் வந்து செட்டில் எல்லார் கூடயும் எப்படி பழகுவார்? குறிப்பாக வந்து அவரோட ஆஃபீஸில் வந்து அந்த அட்மாஸ்பியரே வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவருடைய உணவு பழக்கம்லாம் எப்படி? இல்லை, கேப்டன் வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரொம்ப ஜாலியாக இருப்பார். நான் 4-5 ஷூட்டிங் ஸ்பாட் போயிருக்கேன். உங்களுக்கு அந்த பரதன் ஷூட்டிங் ஒரு நைட்டில் பண்ணாங்க. அந்த ஏவிஎம் ஏற்ற மாதிரி ரத்னா ஸ்டோர்னு ரத்னா ஸ்டுடியோ, இன்னும் ஒரு ஸ்டுடியோ. இப்போ அன்றைக்கி அந்த ஸ்டுடியோ கிடையாது, இப்போ பெரிய ஹோட்டலாக இருக்குது இப்போ அந்த இடத்துல. அந்த ஒரு அன்றைக்கி வந்து நைட்டில் ஒரு ஷூட் பண்ணாங்க. நான் போயிட்டு பார்த்துருந்தேன். நானும் இன்னொரு நண்பர்லாம் போயிருந்தோம். வேறு அப்புறம் 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும் அப்படின்னு இன்னும் நிறைய படங்கள் எல்லாம் பார்த்துருக்கேன். என்னென்னா அவருடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரொம்ப ஜாலியாக இருப்பார். உட்காந்து பேசிகிட்டே இருப்பார். அப்புறம் எல்லோர்ட்டையும் கேஷுவலாக பேசுவார். எல்லோரும் கரெக்டாக சாப்பாடு போச்சா இதை போட்டான்னு பார்ப்பார். இது ஏதாச்சும் தெரிஞ்சவங்க இருப்பாங்களே, சின்னதாக கல் எடுத்து அப்படியே போட்டு அடிச்சுட்டு இவர் பாட்டில் உட்காந்துட்டு இருப்பார். அவங்களுக்குள்ளே நீ தான் அடித்தேன், நான் தான் அடித்தேன், இவருக்கு ஜாலியாக இருக்கும்ல, அந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பார். ஷூட்டிங் ஸ்பாட்டில் நைட்டில் இருந்தாலும் சரி, இதில் இருந்தாலும் ஒரு ஜாலியாக கதவு, அதாவது தூங்கிட்டு இருப்பாங்க இல்லையா, போய் தடால்னு கதவு தட்டி வந்துடுவார், ஓடி வந்துடுவார். அவங்க யார் என்ன ஒன்று பார்க்கும்போது யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு முறை அந்த மாதிரி கதவு தட்ட போயிட்டு ஒரு நடிகையுடைய, ஹிந்தி நடிகையுடைய அவங்க வந்திருக்காங்க, இவருக்கு தெரியாது. இவருடைய ஷூட்டிங்கில் இருக்கிற ஒருத்தர் தங்கியிருக்காரு, மேக்கப் மேன் தங்கியிருக்காருன்னு சொல்லிட்டு அவரை கலாட்டா பண்ணோன்னு போயிட்டு ஒரு கதவு தட்டிட்டு வந்துட்டார். வந்து பார்த்தா ஜெரீனா கஜன்னு யாரோ ஒரு ஹிந்தி நடிகை ஒருத்தர், கரீனா கபூர் யாரோ, அவங்க முன்னே இருந்தாங்களே, அவங்க கரீனா கபூர், அவங்க வந்து கோன் அப்படின்றாங்க. ஐயோ யாரோட என்னடா ஆச்சுங்க, யாரா கோன், யார் அவங்க வந்து தெரியலையடா எனக்கு அப்படின்னு. மேக்கப் மேனாக தான்டா அங்கே இருந்தான். இல்லைண்ணே அவர் இங்கே மாற்றிட்டோம் அப்படின்னு. அப்புறம் தான் அவருக்கு தெரியுது இந்த மாதிரி. அப்புறம் போய் இல்லைம்மா சாரிம்மா, வந்து வேறு யாரோ ஒன்று கதவு திட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசிட்டு வந்தாங்க. இந்த மாதிரி ஜாலியாக இருக்கும், ரொம்ப ஜாலியாக இருப்பார். எல்லாத்தையும் பேசுவார். யாருக்கு என்ன தேவைகளோ அப்படியே. அப்போ அந்த நேரத்தில் தான் ரசிகர்கள் வருவாங்க, இவங்க மீட் பண்ண வருவாங்க. அவங்களுக்கு என்ன ஏதாச்சும் யாராச்சும் உதவி கேட்டு வந்தாங்களோ அந்த நேரத்தில் வந்து கூப்பிட்டு அவங்களை என்னவோ பண்ணி கொடுத்துருவார். கொஞ்சம் அவரோட ஃபுட் ஹேபிட்ஸ்லாம் என்னவா இருக்கும்? நல்லா சாப்பிடுவார். எம்ஜிஆர் பார்த்திங்கன்னா செம்மையாக சாப்பாட்டு விஷயத்தில் வஞ்சகமே இருக்காது. நல்லா சாப்பிடுவார். இவரும் நல்லா சாப்பிடுவார். நான்வெஜ் இதெல்லாம் தரையில் உட்காந்து, எம்ஜிஆர் எப்படி தரையில் தான் உட்காந்து சாப்பிடுவோம், இவரும் கொஞ்சம் தரையில் உட்காந்து சாப்பிடுவோம். ஏன்னா தரையில் உட்காந்து சாப்பிடும்போது ஜீரணிக்கு கொஞ்சம் ஈஸியாக அப்படிம்பார். இந்த மேலே டேபிள்லாம் உட்காந்து கிடையாது, ஒரு லுங்கி மாதிரி கட்டிட்டு தரையில் உட்காந்துருவார். அப்படியே நாங்கள் எல்லாம் உட்காந்து எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. வெஜ்ஜு நான்வெஜ் எல்லாமே எல்லோருக்கும் அதே தான், எல்லோருக்கும் அதே கொடுங்க அப்படிங்கிற மாதிரி உட்காந்து நல்லா சாப்பிடுவார். சாப்பாட்டு விஷயத்தில் இருந்தே கிடையாது. அவர் வந்து அந்த இரவு ராஜாக்கள் இருந்த காலத்தில், அதாவது அவங்க சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னே இரவு ராஜாக்கள் அவங்க பேர், அந்த நண்பர்கள் வட்டத்துக்கு. அதிலேயே அப்போவே அவங்க வந்து செமையாக சாப்பிடுவாங்க. சில ஹோட்டல்களில் அவங்க ஒரு முறை அவங்க போய் சாப்பிட்டு வந்துட்டாங்கன்னா, ரெண்டாவது வாட்டி இவங்க போனாங்கன்னா, சார் சாப்பாடெல்லாம் தீந்து போச்சு சார் அப்படிம்பாங்க, வச்சிட்ருங்க. ஏன்னா இவங்களாம் சமாளிக்க முடியாது. ஒரு நண்பர் கேட்பார், எனக்கு ஆம்லெட் 2 அப்படிம்பார். இன்னொருத்தர் வந்து எனக்கு முட்டைகோஸ் அது இது ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க. அவன் போட்டது என்ன போட்டுன்னு அவனுக்கே தெரியாது. மொத்தமாக என்ன அதிகமாக சொல்கிறேன் நீ? இல்லை இவ்வளோ தானே ஆச்சு, என்ன ஏமாத்துறியா நீ, என்ன நினச்சா அப்படிம்பாங்க. அவ்வளோதான். அப்புறம் வந்து சார் நீங்கள் பார்த்து ஒரு பில் கொடுங்க சார் அப்படின்னு அந்த மாதிரி போயிடும் உங்களுக்கு. அப்போது ஒரு கலாட்டாவாக இருப்பார் ஆரம்பத்துலேருந்து. அவர் ரைஸ் மில் பார்த்துக்கிட்டு நேரம். ஏன்னா அவங்க அப்பாவுக்கு 4-5 ரைஸ் மில் இருந்தது மதுரையில். அதில் இவர் ஒரு ரைஸ் மில் பார்த்துக்குவார். அவருடைய பொறுப்பு அது. அப்போது வந்து நண்பர்கள் வட்டத்தில் அவரோட ஒரு இரவு ராஜான்னு சொல்லுவாங்க. நைட் 10-12 மணிக்கு மேலே உட்காந்து அரட்டை அடிச்சிட்ருப்பாங்க. எவனா அது அரட்டை அடிச்சிட்ருக்கீங்க அப்படின்னு யாராச்சும் சொன்னால் போகிறோம், கல் பிறக்கும் அந்த ஜன்னலில், அவ்வளோதான். அதுக்கு பிறகு யாரும் பேச மாட்டாங்க. அந்த மாதிரி இருந்தால் அவர். அப்போது அதுக்கு பிறகு சினிமாவுக்கு வரும்போது எல்லாம் மாறுது, எல்லாமே ஜாலியான மனிதர், அவ்வளோதான். கேப்டனுக்கு வந்து எப்படின்னா, திடீர்னு அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டலைஸ்டு. அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தா அவருடைய அந்த இறுதி நாட்கள் எப்படி இருந்துச்சு நம்ம பார்த்தோம். ஸோ அவருக்கு அந்த மாதிரி திடீர்னு எப்படி அந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் போச்சு? நீங்கள் அவரை கடைசியாக எப்போ பார்த்தீங்க? இல்லை, சினிமாவில் இருந்த வரைக்கும் அவருக்கு நல்ல ஹெல்த்தியாக இருந்தார், நல்ல ஜாலியாக இருந்தார், நல்ல ஹெல்த்தியாக இருந்தார். அதே மாதிரி எம்ஜிஆருக்கும் சொல்லுவாங்க,
எம்ஜிஆர் இன்னும் ஒரு சினிமாவில் இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்தால் இன்னும் ஒரு 10 வருஷம் கூடுதலாக வாழ்ந்திருப்பார் அப்படிமா. காரணம் என்னென்னா, அவங்க நினச்ச இடங்களில் சுற்றுனாங்க, நினச்சதை சாப்பிட்டாங்க, ஜாலியாக இருந்தாங்க. ஒரு பெரிய இதே கிடையாது, ஒரு இந்த மாதிரி ஆச்சு அந்த மாதிரி ஆச்சுங்கிற ஒரு கவலைகளே கிடையாது. ஜாலியாக இந்த கதாபாத்திரம் இதுவா அப்படி நடித்து முடிச்சுட்டு ஜாலியாக இருந்தாங்க, சாப்பிட்டாங்க, நல்லா சாப்பிட்டாங்க, இது பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இவரும் வந்து நல்லா ஜாலியாக தான் இருந்தார் சினிமாவில் இருக்கிற வரைக்கும். அது நடிப்பு இந்த நீங்கள் அரசியலுக்கு வந்த பிறகு ட்ரெண்டே மாறுது. இவருக்காக தன்னை அந்த ஒரு இவர் வந்து சினிமாவில் இருந்த பழக்கமே தான் தவிர அரசியலுக்கு வந்து அரசியலில் எப்படி இருப்பாங்கன்னு பழகிய பழக்கம் இல்லை. அரசியலில் பத்திரிகையாளர்கள் எப்படி மீட் பண்ணணும், என்ன பேசணுங்கிறத இவர் இது பண்ணிக்கவே இல்லை. இவர் வந்து சினிமா பத்திரிகையாளர்கள் மீட் பண்ணும்போது நாங்கள் எங்களெல்லாம் ஜாலியாக கலாய்ப்போம், நாங்கள் ஜாலியாக கேள்வி கேட்போம், அவரை கலாய்ப்போம், அது ஜாலியாக போயிடும் அது. ஆனால் அரசியலில் வரும்போது அதெல்லாம் முடியாது. அரசியலில் நான் எனக்கு சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட, கேப்டன் அங்கே போனாலே வேறு விதமாக கேள்வி கேட்பாங்க. அவருக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்தே அந்த சினிமாவில் இருக்கும்போதே ஸ்டார்டிங்லேயே அரசியலுக்கு வரணுங்கிற ஆசையெல்லாம் இருந்துச்சா? இல்லை, அரசியல் கூட்டங்களில் நிறைய கலந்துருக்கார். ஆரம்பத்தில் அவர் எம்ஜிஆருடைய ரசிகன். எம்ஜிஆருடைய ரசிகர் மன்றத்தில் உறுப்பினராக இருந்தவர். திண்டுக்கல் தேர்தல் சமயத்தில் வந்து எம்ஜிஆருடைய கொடியை வச்சுட்டு சைக்கிளில் சுற்றினவர். ஆரம்பத்தில் இந்த அரசியல், அவங்க அப்பா வந்து மதுரையில் ஒரு கவுன்சிலராக இருந்தவர். அந்த வகையில் இவருக்கும் ஒரு அரசியல் தொடர்புகள் இருந்தது. அரசியலுக்குள்ளே வரணும்னு ஆசையெல்லாம் கிடையாது. ஒரு கட்டத்தில் வரணும்னு நினைக்கிறார், உள்ளுக்குள்ளே இருந்தது. ஆனால் அவர் நினச்சா வந்திருக்கலாம். அப்போவே வந்து கருணாநிதி மேலே அவர் நல்ல மரியாதை. கருணாநிதியை வந்து அண்ணன் தான் சொல்லுவார். அவர் வந்து விஜய் என்ன தம்பி அப்படின்பார். அவர் மேலே இவர் எப்போது கருணாநிதி ஃபோன் பண்ணாலும் எழுந்து நின்று தான் பேசுவார். உட்காந்துட்டு அசால்ட்டாலாம் உட்காந்துடல, எந்திரிச்சு நின்று அண்ணே சொல்லுங்கண்ணே அப்படிம்பார். இப்படி பக்தி அண்ணே சொல்லுங்கண்ணே அப்படிம்பார். அதேமாதிரி எஸ்ஏசி பேசினாலும் சொல்லுங்கள் டைரக்டர் அப்படிம்பார். ஏன்னா கருணாநிதி மேலே கலைஞர் மேலே அவ்வளவு மரியாதை அவருக்கு. அதனால் அவருடைய எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் முதல்ல பார்க்குறது யாருன்னா கலைஞர் தான் பார்ப்போம். அவர் தான் முதல்ல போட்டு காட்டுவாங்க. அவர் படம் பார்த்துட்டு நல்லா இருக்கியா விஜய் அப்படிம்பார். அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வந்து அவருக்காக ஒரு தங்க பேனாலாம் கொடுத்தாரு கடற்கரையில் வச்சு. அப்போவே இவருக்கு வந்து ஒரு பதவி தரணும்னு கூப்பிட்டுருந்தார். உனக்கு ஏதாச்சும் ஒரு பதவி தரலான்ட்டு இருக்கையா, சொல்லியா, எம்எல்ஏ ஆகுறியா, எம்பி ஆகுறியா, சொல்லியா அப்படின்னு, இல்லாட்டி வட்டம் செய்யலாம், ஏதாச்சும் ஒரு வாரியத்துக்கு இதாகுறியா சொல்லியா அப்படின்னாரு. அண்ணே அதெல்லாம் வேணாம்ண்ணே, உங்கள் அன்பு மட்டும் போகிறோம்னே அப்படின்றார் அன்றைக்கி கேப்டன் சொன்னது. அதுக்கு பிறகு ஒரு எதிர்ப்புரியமாக வேறு மாதிரி சூழ்நிலை மாறும்போது ஒரு அரசியலுக்கு வர்றாரு. அரசியலில் வந்து ஆரம்பமே பயங்கர அமர்க்கலமாக இருந்தது. கடைசியாக வந்து உங்களுக்கு வந்து ஜெயலலிதா அம்மா கிட்டே வரும்போது ஒரு அரசியல் வேறு மாதிரி மாறுது. ஒரு சட்டசபையில் ஒரு நாக்கை துருத்திட்டு பேசுனது அதெல்லாம் வேறு மாதிரி, மீடியாவில் வேறு மாதிரி மாற்றிடுறாங்க. மீடியாவே அவர் வந்து ஒரு முரட்டை பைய அப்படிங்கிற மாதிரி, வேறு அரசியல் தெரியாத ஆளுங்கிற மாதிரி மாற்றிடுறாங்க. அது வந்து அவர் திமுக கூட மறுபடியும் கூட்டணி வச்சுருந்தா மாபெரும் வெற்றி பெற்றிருப்பார். அந்த நேரத்தில் வைகோங்கிற ஒரு ஏஜெண்ட் என்ன பண்ணார்னா, இவங்கெல்லாம் பணம் கொடுத்து அப்படியே அவங்க மனைவிகிட்ட பணம் கொடுத்து பெட்டி கொடுத்து எல்லோரும் சேர்த்து மறுபடியும் கூண்டோடு குழி தோண்டி வெட்டிட்டார் வைகோ அந்த மாதிரி அடிக்கடி வந்து ஏதாச்சும் குழி தோண்டி வெட்டுவார், மற்றவங்களை தள்ளி விட்டுட்டு போயிடுவார். அவர் கொஞ்சம் சேஃப் ஆகிடுவார். அதே மாதிரி விஜயகாந்த் வந்தார். கூண்டோடு எல்லோருமே எக்கச்சக்கமான ஆட்கள் வந்து டெபாசிட் இருந்தால் இவரும் தோற்று போயிட்டார். அதான் மிகப்பெரிய அவருக்கு ஒரு வருத்தமான விஷயம். நல்லா ஜெயிச்சு வர வேண்டிய சூழ்நிலையில் வேறொரு பணம் வாங்கிட்டு வேறொரு சூழ்நிலை இப்படி மாறியதுனால மன உளைச்சல் பயங்கரமாகிடுச்சு. நமக்கான ஒரு அதாவது நீங்கள் கடலூர் மாவட்டம் இவருடைய கோட்டை எப்படிம்பாங்க, அத்தனைக்கும் வன்னியர் கோட்டை எப்படிம்பாங்க. அந்த இடத்துல இவருக்கு தான் அதிகமாக ஆட்கள் இருப்பாங்க. கடலூர்லாம் நான் சுற்றி பார்த்துருக்கேன், பல இடங்களில் போயிருக்கேன். நான் பல இடங்களில் கொடியெல்லாம் ஏற்றிருக்கேன். அப்போது அந்த அளவுக்கு கடலூரில் இவருக்கு ஒரு செல்வாக்கு. ஆனால் அந்த இடத்துல இவர் தோக்குறாரு. காரணம் என்னென்னா, நீங்கள் வந்து சேராத இடத்துல சேர்ந்து அந்த மாதிரி அந்த கடைசியில் வந்து இவர் வருவான்னு இவர் காத்துட்டே இருந்தார்ல கருணாநிதி, அவருக்கு துரோகம் பண்ணதான் இவருக்குள்ள ஒரு உறுத்தல். அவர் கூப்பிட்டு சொல்லி கூட நம்ம கேட்கலையே அப்படிங்கிற ஒரு நல்ல வருத்தம் இருந்துச்சு. அது ஏற்கனவே இந்த தோத்ததை ஒரு வருத்தம், இதெல்லாமே சேர்ந்து உங்களுக்கு உடலில் வந்து சில பாதிப்புகள் ஏற்படுத்த அது உடல் நிறைவு மாறுது, அது முதுமை கொஞ்சம் சேருது, எல்லாமே சேரும்போது இதாகுது. ஃப்ரீடம்மை முன்ன மாதிரி உங்களுக்கு சினிமாவில் இருந்த மாதிரி ஜாலியாக இருக்க முடியல. ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஒரே இடத்துல நின்றுட்டே இருக்கணும். நீங்கள் ஒரே மாதிரி பேசிட்டு போகணும், அரசியல் பேசணும், இது பேசணும், வேறு எதுவும் கிடையாது. டென்ஷனாகவே இருக்க வேண்டியிருக்கும். சினிமாவில் அதெல்லாம் கிடையாதுல்ல. இதெல்லாமே அவருக்குள்ளே சேர ரொம்ப இதாகுது.
கடைசியாக நாங்கள் ஒரு முறை எங்கள் பத்திரிகையாளருக்கு மீட் பண்ணார். நாங்கள் நண்பர்கள். அவர் சினிமா பத்திரிகையாளர். வாங்க ரவி அப்படி. சார் நான் சபிதா. சபிதா நல்லா இருக்கீங்களா? அந்த அளவுக்கு ஒரு கான்ஷியஸ் அப்படியே தவிர ஆரம்பித்தது. அதுக்கு பிறகு தான் வெளிநாடு போகிறாரு வர்றாரு. அது உங்களுக்கு குடும்பத்தில் அவருக்கு வேறு மாதிரி, அரசியலுக்கு வேறு மாதிரி போயிடுறாங்க. இவருடைய கண்ட்ரோலோடு அந்த அரசியல் வந்திருந்தா, இந்த புரிதலோடு ஒரு அரசியல் பண்ணியிருந்தா அவர் ஈஸியாக எங்கேயோ போயிருக்கலாம். உங்களுக்கு ஸ்டாலினுக்கு இணையாக நின்றுருப்பார் இன்றைக்கி. அதெல்லாமே தவறான சில ஆட்கள், தவறான புரிதல் அவர் வேறு மாதிரி மாற்றிடுச்சு. இப்போ அவரோட சன் சண்முக பாண்டியன், ஸோ அவர் சினிமாவில் ரொம்ப அவர் கேப்டன் அளவுக்கு அப்படின்னு போகலை. இன்னொன்று விஜயுமே அவங்க ஃபேமிலியோட ரொம்ப க்ளோஸ். விஜய் அவங்க சண்முக பாண்டியனுக்கு சினிமா வைஸ் எதுவுமே அவ்வளோவா ஹெல்ப் பண்ணல அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி? விஜய் அவங்க சித்தி மகனுக்கே ஒன்றும் பண்ணல. இவர் இருக்கிற சித்தி மகன் யார்? அவர் பேர் விக்ராந்த். அப்படி சித்தி மகன், சொந்த சித்தி மகன். அவருக்கு என்ன பண்ணார் சொல்லுங்கள்? அவன் நினச்சிருந்தா விஜய் ஏதாச்சும் ஒரு சின்ன கேரக்டர் கொடுத்து, ஒரு தம்பி மாதிரி, அண்ணன் மாதிரி, தம்பி மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்தா, அதாவது ஒரு ஓப்பனிங் எதுக்காகனா அவரை பற்றி ஒரு பெருசாக கண்டுக்கணும் அப்படின்னு. அதே விஜய் நாளைய தீர்ப்புன்னு படம் நடித்தார். ஒரு நாள் தான் தியேட்டரில் விட்டு ஓடியே போச்சு, ஒரே நாளில் அந்த படம். அதுக்கு பிறகு தான் செந்தூர பாண்டின்னு விஜயகாந்த் கூட நடித்ததுனால, செந்தூர பாண்டியெல்லாம் வந்த பிறகு பட்டி தொட்டி எல்லாம் விஜய் இவர் செந்தூர பாண்டி தம்பிடானா, விஜயகாந்த் தம்பினா, விஜயகாந்த் தம்பிங்கிற மாதிரி ஒரு பெரிய பில்டப் பண்ணது அந்த படம். அதனால தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிஎன்சிலாம் ஈஸியாக போக முடிஞ்சது. அதுக்கு முன்னே அவருக்கு யார் தெரியும் உங்களுக்கு? விஜயகாந்த் கூட அது நடித்ததுனால அந்த செந்தூர பாண்டி படத்தில் பணமே வாங்காமல் தான் நடித்து கொடுத்தார் விஜயகாந்த். என்னுடைய தம்பி செந்தூர பாண்டியுடைய தம்பி அப்படிங்கிற மாதிரி ஒரு பப்ளிசிட்டி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா திருமண பக்கம்லாம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய அளவு பேர் வந்துச்சு. அண்ணன் தான் அப்போ கூப்பிட ஆரம்பித்தார். அதுக்கு பிறகு விஜயகாந்தே அவர் மதிக்கவே இல்லையே. அதுக்கு பிறகு ரஜினி தான் எனக்கு குரு, ரஜினி தான் எனக்கு தலைவர்னு தான் சொல்லிட்டு இருந்தார். கை கொடுத்தவர் இவர். ரஜினி தான் எனக்கு தலைவர், ரஜினி தான் எனக்கு குருன்னு தான் சொல்லிட்டு இருந்தார். அதுக்கு பிறகு என்ன பண்ணார்? அதனால தான் உங்களுக்கு அவருடைய இறந்தப்போ வந்தப்போ செருப்பு ஏன் அடித்தாங்க? செருப்பு தூக்கி போட்டாங்களா அவர் மேலே, விஜய் மேலே? பார்த்தீங்களா அந்த சீனெல்லாம்? ஏன்? அந்த வெறுப்பு தான். அப்போது அவர் உடல்நிலை சரியில்லாதப்போ எல்லாம் நீ பார்க்கல, இப்போ என்ன உனக்கு புதுசா அப்படிங்கிற மாதிரி ஒரு கோபம் தான் ரசிகர்களுக்கு. அவர் அவரால் நீங்கள் மேலே வந்திருக்கீங்க, ஒரு நன்றியோடு நீங்கள் அப்போவே போய் பார்க்கணும். அப்போ உடல்நிலை சரியில்லாதப்போ நீங்கள் ஸ்டாலின் போய் பார்க்குறாரு, உதயநிதி பார்க்குறாரு, அவசியமே இல்லை. அந்த இடத்துல இவங்க எதிரணியில் இருக்காங்க. ஆனாலும் கூட ஒரு மனிதத்தன்மைன்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு நட்பு இருக்குது. விஜயகாந்த் கருணாநிதியோட செல்லத்தம்பி, செல்லப்பிள்ளை அப்படிம்பாங்க. அந்தளவுக்கு நீங்கள் அந்த காலத்தில் எதிரி கட்சியாக இருக்கும்போது அப்போ இருந்தே அவர் கூட இருக்கார், ட்ராவல் பண்ணுறாரு. அத்தனைக்கு எம்ஜிஆருக்கு எதிராக இருக்கார். இருந்தாலும் கூட அவங்க அந்தளவுக்கு ஒரு பாசம் இருந்தது இல்லையா? உங்களுக்கு நீங்கள் ஏன் பாசம் இல்லை? அவர் அதாவது அவருடைய சித்து பையனுக்கே ஒன்றும் பண்ணாதவர் உங்களுக்கு என்ன பண்ண போகிறார்? இவருக்கு, விஜயகாந்த் தம்பிக்கு. அவரோட மறைவுக்கு பிறகு சினிமாக்காரங்களே அவங்க ஃபேமிலிக்கு எந்த ஹெல்ப்புமே பண்ணலையா? இல்லை, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண தேவையில்லை. அவர் கேப்டன் நல்ல செட்டில், நல்லா சம்பாரித்து வச்சுட்டாருன்னு வைங்க. அதுவே எக்கச்சக்கமாக இருக்குங்க வைங்க. பெட்ரோல் பேங்க்கு, வீடுகள் எல்லாம் இருக்குது. இன்றைக்கி சாலிகிராமத்தில் நிறைய வீடு இருக்குது, வாடகை வருது. அப்புறம் நிறைய நிலப்போலன்லாம் எக்கச்சக்கமாக சேர்த்து வச்சுருக்காரு. அது ஒன்றும் அவன் தேவையில்லை. சினிமாவில் அவர் அவருடைய பையன் வருவார்னு நினைக்கல. அவர் கூட உடல்நிலை சரியில்லாதப்போ தான் அவன் வர்றான் பையன். அவர் நல்ல உடல்நிலை இருக்கும்போது வந்திருந்தா, ராவத்தர் அவர் கூட இருந்திருந்தா, லியாக்கத் அலி கான் அவர் கூட இருந்திருந்தா அவரை தூக்கிட்டு போயிருப்பாங்க. என்ன பண்ணிட்டாங்க? ராவத்தரையே அவங்க ஒய்ஃப் பிரிச்சுட்டாங்க, லியாக்கத் அலி கானும் பிரிச்சுட்டாங்க. அப்படி யார் அதை உங்களுக்காக யோசிக்க ஒருத்தர் இருக்கும்போது தான் ஒரு பலம். அவங்க மனைவினால விஜயகாந்த் சார் நிறைய நண்பர்களை இழந்துட்டார். அது வாஸ்தவம் தான். ஏன்னா எல்லாம் அவங்க கை ஓங்கும்போது நான் பார்த்துக்கிறேன், மேனேஜர் நான் தான் படத்துக்கு கதை நான் தான் கேட்குறேன் அப்படிங்க, அவங்க தம்பி இருக்கான், அவன் கதை கேட்பான் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க? அவருடைய உழைப்புக்கு, அவருடைய வெற்றிக்கு முழு முதல் காரணமாக இருந்தவர் இப்ராஹிம் ராவுத்தர். அவரே நீங்கள் கழட்டி விட்டுட்டீங்க. அதாவது இப்போ நான் வீட்டில் உட்காந்துருக்கேன்னா எனக்காக யோசிக்க ஒரு ஆள் இருந்தால் தான் என்னை பற்றி வெளியே தெரியும். அதாவது நான் எல்லாமே நான் கதை கேட்குறது, சம்பளம் பேசுகிறது நான் முடியாது. நான் நடிச்சிட்ருப்பேன், கேப்டன் நடிச்சிட்ருப்பார். அந்த கதை இந்த கதைப்பா அப்படி பேசிட்டேன்ப்பா அப்படி இதுதான் சொல்லுவார். சம்பளம் பேசுகிறது, கதை கேட்குறது எல்லாமே ராவத்தர் தான். இந்த கதை கேப்டனை எம்ஜிஆர் மாதிரி கொண்டு போனோம், இல்லை அடிப்பேன், ஓங்கி உதைப்பேன், அவ்வளோதான். அப்படி அதை சும்மா மிரட்டுவார். கேப்டனே பெருசாக கொண்டு போனோம், அந்த மாதிரி கதையெல்லாம் சொல்லு, இல்லாட்டி கிளம்பு அப்படிம்பார்.
அந்த அளவுக்கு அவர் மேலே ஒரு இது இருந்துச்சுல, இந்த வெறி, அந்த மாதிரி நினைக்கணும். அவருக்காக நீங்கள் உழைக்கணும்ல. உங்களுக்காக நான் உழைக்கும் போது தான் நீங்கள் வளருவீங்க. பின்னாடி இருந்து உழைக்கிறதுக்கு ஆட்கள் வேணும். அந்த மாதிரி இருந்தாங்க. இப்போ அவருக்கு யாரும் இல்லை. அவங்க இருந்திருந்தால் ஒரு வேளை இவருடைய பையனுக்கு இன்னும் ஒரு சப்போர்ட்டாக இருந்திருப்பாங்க.